இந்த மாநாடை நடத்துவதற்காக தலைவர் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் சலிப்பே இல்லாமல் தலைவர் அழைக்கிற போதெல்லாம் அலைகடலென திரண்டு இந்த மாநாடை சிறப்பித்து கொண்டிருக்கிற புலிகளின் பட்டாள கூட்டங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன். தோழர்களே, 100 ஏழைகள் இருந்தால் ஒரு பணக்கார முதலாளி வயிறு வளர்ப்பான். 100 ஏழை நாடுகள் இருந்தால் ஒரு அம்பானி வயிறு வளர்ப்பான். இந்தியாவில் இந்துக்கள் அதிகமாக இருப்பதால் இன்றைக்கு நரேந்திர மோடி RSS கும்பல்கள் வயிறு வளர்த்துக் கொண்டு இந்த நாடை இந்துக்கள் நாடு என்று அறிவிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது உடை தெரிய வேண்டும். ஒரு தீண்டத்தகாதவன், ஒரு கீழ் சாதிக்காரன் கோணி சாக்கிலே அமர்ந்து படித்த ஒரு ஏழை மகன் எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது இந்த நாட்டோடு அடியோடு அறுத்து எறிய வேண்டும் என்று நரேந்திர மோடி RSS சனாதன கும்பல் துடித்துக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் நாங்கள் வெறுப்பு அரசியல் என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சமூக நீதி சமத்துவம் வேண்டுமென்று தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த மண்ணிலே பணி செய்தார்கள், களமாடினார்கள். ஆனால் இன்றைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்தும் விதமாக, பெரியாரை இந்த மண்ணோடு அறுத்து எறிய வேண்டிய விதமாக சங்கி சீமான் போன்ற மதவெறி கும்பல் பெரியாரை இன்றைக்கு பார்ப்பன கடப்பாரை வைத்து தகப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அட மடப்பயல்களா, உன்னை புரிஞ்சுக்க. இன்றைக்கு நாங்கள் படித்து மருத்துவராக என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிடம். அனைத்து கோயிலிலும் நாங்கள் அர்ச்சகராக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிடம். அனைத்து வீதிகளிலும் இன்றைக்கு நாங்கள் சமமாக உலா வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிடம். இன்றைக்கும் எங்கள் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று படித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிடம். அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறது திராவிடம். தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த திராவிடத்தை எப்படியாவது இந்த மண்ணோடு அரித்தறிய வேண்டும் என்று சங்கிகள் கூட்டம் இந்த மண்ணிலே உலகிக் கொண்டிருக்கிறார். என்ன கொடுமை! அப்படி என்ன நடந்து விட்டது? நரேந்திர மோடியுடைய அவங்களுடைய 100 ஆண்டு கால திட்டம் என்ன? RSS 100 ஆண்டு கால திட்டமே இந்த நாடை இந்துக்கள் நாடு என்று அறிவித்துட்டு போகிறதா? அதுதான் உங்களுடைய திட்டமே. அவங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இங்கு சீமால இருந்து விஜயில இருந்து இன்னும் எண்ணற்ற மதவாத கும்பல்களை இந்த மண்ணிலே இறக்கிவிட்டு இவர்கள் இந்த நாடை இந்துக்கு நாடு என்று அறிவித்துள்ளலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையாக சொல்கிறோம், எச்சரிக்கையாக சொல்கிறோம். இது பெரியார் மண், புரட்சியாளர் அம்பேத்கர் மண், நாகை புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவர் மண். ஒருபோதும் எங்கள் தலைவர்களுடைய புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கொள்கையும் தத்துவமும் இந்த மண்ணில் இருக்கும் வரை எந்த கொம்பாதி கொம்பனாலும் இந்த மண்ணை தொடவிட மாட்டோம், அசைக்க விட மாட்டோம். ஒருபடி மண்ணை கூட எடுக்க முடியாது. இந்த இடத்தில் எச்சரிக்கையாக சொல்லி நேரத்தின் அருமை கருதி புலிகளுக்கு தடையா போட மாட்டே என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.